எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அம்மாயி ஆரோக்கிய சமையல வாழைப்பழத்துல ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம், வாங்க பார்க்கலாம். அட ஆமாங்க, இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட ரெண்டு பழுத்த வாழைப்பழம் இருந்தால் போதுங்க. அதுவும் நேந்திரம் பழம் கிடைச்சா இன்னும் ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி ஒரு 2 பழத்தை வச்சு எனக்கு ஸ்வீட்டே செய்ய தெரியாதுங்க, நான் ஃபஸ்ட் டைம் இதான் ஸ்வீட் செய்கிறேன் அப்படின்னு பயப்படுறவங்களா இருந்தால் கூட இதில் அழகாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 வாழைப்பழத்தை எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பழம் நல்லா பழுத்துருக்கு, சீக்கிரமாக வந்து மசிஞ்சுக்கும். இருந்தாலும் நம்ம குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு இனி அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டோம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு வந்து நெய் போட்டுக்கலாம். இந்த நெய் வந்து நாங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண நெய் தான். உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அப்படின்னா, கடையில் தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதே நெய் கூட போட்டுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் போட்ட உடனே டக்குன்னு உருகிடுச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இதில் வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா மசிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம கொஞ்சம் இது நல்லா இந்த நெய்யில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு வணங்கிருச்சு, நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் வந்து வெள்ளை ரவை போட்டிருக்கோம். இந்த ரவை வந்து வறுக்காத ரவை தான். ஆனால் உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்தாலும் போட்டுக்கலாம், வறுக்காத ரவை எது இருந்தாலும் ஓகே தான். எதுனாலும் இந்த நெய்லையும் அந்த பனானாவோட நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா வறுத்து வரும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது ரவையும் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக இதுக்குள்ளே துருவன தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே துருவன தேங்காய் போட்டுக்கலாம். இந்த தேங்காவோட ஃப்ளேவர், அதோட ஹெல்த்தி எல்லாம் நமக்கு ஒன்றா. வாழைப்பழம் குழந்தைங்களுக்கே வந்துட்டு நேந்திரம் பழம் வந்து நல்லா பொடி பண்ணி கூட கொடுப்பாங்க. ரெகுலராக வந்து ஆவியில் வேக வச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே பிள்ளைங்களுக்கு வந்து பழம்னா பிடிக்கிறது இல்லை. அவங்க பழம்தான் சாப்பிட்றாங்கன்னே தெரியாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். நல்லா பேன் ஹீட்டாக இருக்கிறதுனால பால் ஊற்றுறது நல்லா சொரன்னு வருது. இப்போ இந்த பாலில் எல்லாத்தையும் நல்லா வேக விடலாம். இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு வாழைப்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து ஸ்வீட் பத்தாது அப்படிங்கிறக்காக இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். வெள்ளை இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. அதனால் நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு சூப்பராக அது வெந்து வந்துருச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி ஒன்றா எடுத்து சூப்பராக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துட்டோம். ஃபைனலாக நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் ஏலக்காய் பவுட்ரு போட்டு தான் வந்து பிடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து அதையும் சேர்த்திக்கோங்க. இப்போ அழகாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோம். கலர் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால இந்த ஷேட் கலரில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும், பழத்தோட கலர் தான் வரும். நாட்டு சக்கரை போட்டதுனால கலர் வேறு மாதிரி இருக்குது. அடுத்து இதை வந்து இன்னும் ஒரு டைம் டீப் ஃப்ரை பண்ணி எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுல லைட்டாக ஒரு ஃப்ரை மட்டும் நெய் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பேனில் வந்து அதையெல்லாம் வந்து மசிச்சு எடுத்தோமோ வணக்கி, அதே பேனில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இதையெல்லாம் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக வந்து அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும் ஒரு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு, நெய்யும் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் நம்ம உருண்டையெல்லாம் அதில் போட்டு லைட்டாக அப்படியே வந்து ஓட்டி அழுகாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக போட்டு எடுத்தால் போதும். அது நம்ம லைட்டாக போடும்போதே மேலே இருக்கிற தோர்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம்னா, லைட்டாக அது சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பரான நம்மளுக்கு ஒரு வாழைப்பழத்தில் ரவா லட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்ட ஒரு பிளேட்டுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.
அப்படியே இப்படி தொட்டாவே பஞ்சு மாதிரி உள்ளே போகுது. எல்லா ஸ்வீட்டுமே இந்த மாதிரி நீங்கள் கடையிலலாம் வாங்கி கொடுக்காம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் அன்னன்னைக்கு செஞ்சு கொடுக்கும்போது குவான்டிட்டி கம்மியாக செஞ்சாலும் பரவாயில்ல, ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான் பெஸ்ட்டு. இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இதே மாதிரி இந்த இனிப்பு பலகாரத்தை நல்லா செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா சாப்பிடு. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.